பீகார் ரிசல்ட்டுக்கு பிறகு காங்கிரஸ் இஸ் வல்னரபிள் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அந்த 5 நாளாக 5-6 நாளில் அவங்க சோஷியல் மீடியாவில் டிஎம்கே சைடில் வந்து காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணி போடக்கூடிய ட்வீட்ஸு, செய்திகள் 5 சீட் வாங்கிக்கோ 6 சீட் வாங்கிக்கோ நக்கல் அடிக்கிறதுலாம் வந்து கண்டிப்பாக காங்கிரஸ்குள்ளே ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய விளைவாகவும் இந்த ஸ்டோரி வந்திருக்கலாம். either it could have been planted or it could have been done after the பீகார் ரிசல்ட்ஸ். அது எஸ்பெஷலி பீகார் ரிசல்ட்டுக்கு பிறகு திமுகவுடைய ஒரு செக்ஷன் சோஷியல் மீடியாவில் காங்கிரஸை நக்கல் பண்ணதோட விளைவாக கூட எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பாருன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, விஜய்க்கு தேவை இருக்குது, காங்கிரஸுக்கு என்ன தேவைன்னு. காங்கிரஸுக்கு தேவை இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக திமுகவை காங்கிரஸ் கைட்டாது நான் உறுதியாக நம்புகிறேன். 2 எலெக்ஷனில் அவங்க 10 சீட் கொடுத்துருக்காங்க. சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினோடு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். தமிழ்நாட்டில் யாரோட கூட்டணின்றது அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணுமே தவிர இங்கே இருக்க தலைவர்கள் முடிவு பண்ண மாட்டாங்க. இது இந்திரா காந்தி காலத்துலேருந்து 55 வருஷமாக நடக்கிற அட்டூழியம். அதனால தான் காங்கிரஸ் அழிஞ்சுது இந்தியா பூராவே.